அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச துவா அப்படின்னு ஹதீஸ்கள்ல நிறைய துவாக்கள் பதிவாகி இருக்குது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச துவாக்கள் ஹதீஸ்களை பதிவான துவாக்கள் வரிசையில தான் இப்ப நாம பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் முன்னிறுத்தி துவா கேட்டாங்க, எப்படிலாம் அல்லாஹ்வை புகழ்ந்து துவா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோட வரிசையா நம்ம பார்க்க போறோம். ஒரு 5-6 வீடியோக்கள்ல அந்த அடிப்படையில முதல் துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட முதல் துவா இது சையதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்புகளுக்கெல்லாம் தலைமையானது அப்படின்னு சொல்லி தலையாய ஒரு துவா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட இந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது புகாரி ஷரீஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துவான்னு பதிவாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோட நம்ம பார்த்துடலாம். துவா இதுதான் அரபியில, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அபுதுக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த அப்படிங்கிறது தான் இந்த துவா. இந்த துவாவுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் நீ தான் என்னுடைய ரப்பு, உன்னை எல்லாம வேற என்ன ரப்பு கிடையவே கிடையாது, உன்னை எல்லாம வணங்குவதற்கு தகுதியானவன் யாருமே கிடையாது. ஹலக்தனி வ அன அபுதுக, என்னை நீ அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீ என்னை படிச்சிருக்க, என்னை நீ படைச்சிருக்க, நான் உன்னுடைய அடியான். வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, நீ என்னெல்லாம் இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி நீ சொல்லியிருக்கியோ, எப்படியெல்லாம் எனக்கு நான் நடந்தா என்னென்ன வாக்குறுதிலாம் நீ தந்திருக்கிறியோ, முடிஞ்ச அளவு நான் அதில் உறுதியா இருந்திருக்கேன், பின்பற்றி வந்துட்டு இருக்கேன். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் என்னென்னலாம் செஞ்சேனோ அதனுடைய தீங்கை விட்டும் உன்னுடைய பாதுகாப்பு தேடுறேன். அபூஉ லக பிநிஅமதிக அலைய, எனக்கு நீ என்னெல்லாம் நியாமத்து நீ செஞ்சிருக்கியோ, என்னெல்லாம் நீ எனக்கு கொடுத்துருக்கியோ அதை நான் ஏத்துக்கிறேன், அதை நான் ஒத்துக்கிறேன். வ அபூஉ பிதம்பி, அதே சமயத்துல நான் செஞ்ச பாவத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஃபக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிச்சிரு. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, ஏன் அப்படின்னா உன்னை தவிர வேற யாரும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, அதனால என்னை நீ மன்னிச்சிரு, என் பாவத்தை நான் ஒத்துக்கிறேன், என்னை நீ மன்னிச்சிரு அப்படிங்கிறது தான் இந்த துவா. இந்த துவாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சையதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார்களுக்கெல்லாம் தலைமையானது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ணிச்சிருக்காங்க. முஹத்திஸீன்களும் அதையே தான் சொல்றாங்க. தலையாய ஒரு இஸ்திக்ஃபார் நல்ல முறையில தேடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னா இந்த துவா ஓதுங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அபுதுக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுன இந்த துவா, கேட்ட இந்த துவா புகாரி ஷரீஃப்ல பதிவாகியிருக்கு. அல்லாஹு தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னித்து இதே மாதிரி நிறைய தடவை இஸ்திக்ஃபார் கேட்டு நம்மளுடைய பாவங்களுக்கான பிழைகளை அல்லாஹு தஆலா மன்றாடி கேட்டு எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன், நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு வீடியோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இன்னொரு துவாவை பத்தி நாம பார்க்கலாம்.